நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து வழங்க அமைக்கப்பட்டது. மொத்தம் 446 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் பிரதீப் கிருஷ்ணகுமார் உத்தரவின் பேரில் நடைபெறும் இந்த முகாம்கள் மூலம் மொத்தம் 50,116 குழந்தைகள் பயனடைவார்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது. கீழையூர் வட்டாரத்தில் மட்டும் 59 முகாம்கள் அமைக்கப்பட்டு 5,911 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாடுகள் மற்றும் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் குழந்தைகளும் பயன்பெறும் வகையில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம், நாகூர் ஆண்டவர் தர்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாமை கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் லதா, வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா, துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட கொள்ளை நோய் தடுப்பு அலுவலர் மருத்துவர் அருண்பதி, வட்டார மருத்துவ அலுவலர் ஷேஷாத், மருத்துவர் ஆயிஷா மரியம், செவிலியர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சுகாதார மேற்பார்வையாளர் மோகன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் அனைத்து பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொட்டு மருந்து அளிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாப்பா நான் வந்துங்க பாப்பா. வாங்க நான் வெயிட் பண்ணுறேன். மாமா வரணுச்சு, மாமா கடிச்சிங்களா?